ரிசல்ட் பேப்பர் வந்துருச்சா? பஸ் வர்ற வழியெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, தம்பி கம்பம்லாம் சாஞ்சிருக்கு, மண்சரிவு ஏற்பட்டிருக்கு. லேட்டா தான் வரான். என்னங்க ஒரு அந்திமலர் கொடுங்க. இல்லைங்க. சரி மாலை சீட்டி கொடுங்க. இல்லைங்க. சரி +2 ரிசல்ட் வந்து எந்த பத்திரிக்கையாவது கொடுங்க. பஸ் வரலாம் தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஓ பஸ்ஸே வரலையா? உமா அந்த பாலை காய்ச்சி வச்சுட்டு வாயேன். இருமா, நான் சன் நியூஸை பார்த்துட்டு போறேன். வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். மார்ச் மாதம் நடந்த +2 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு கல்வி ஆணையம் இன்று காலை வெளியிட்டது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பெண்களை அதிக அளவில். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஆஃப் ஆயிடுச்சே. ஏய், உன் ஃப்ரெண்டு கீதாக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஏரியாலாம் கரண்ட் இருக்கான்னு கேளு. ஐயோ, லைன் கட் ஆயிருக்குமா? ஐயோ, இது யாருக்கு வேணும்? ஓகே. ஐயோ, பேப்பர் எங்க? இல்லையே. விளையாடாதீங்க, கொடுங்க ப்ளீஸ். ஓகே. கொடுங்க கொடுங்க. ஐயோ, நெட்ல இருக்கு, கொடுங்க ப்ளீஸ். நாற்பத்தி 44 46. ஐயோ, என்ன அங்கிள், என் நம்பரே காணோம். சரியா பாருங்க. என் நம்பர் இல்ல அங்கிள். வர இந்த பேப்பர் பாரு. ஐயோ, என்ன அங்கிள், இதுல என் நம்பரை காணோம். அங்கிள், நான் நல்லா எழுதினேன். உள்ள போய் பார்க்கலாம். என்னாச்சு தம்பி? டோன்ட் வரி. உமா 345 ஓகே. என்ன தம்பி, நம்பர் இல்லீங்களா? அடி பாவி, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபெயில் ஆடுவேன்னு. இல்ல அங்கிள், நான் நல்லா எழுதியிருக்கேன் அங்கிள். நிஜமா நான் நல்லா எழுதியிருக்கேன், நான் ஃபெயில் ஆகல. அடி பாவி, இப்படி வயித்துல நெருப்பள்ளி கொண்டு ஏடி. நீ பொம்பளை பிள்ளையாவா வளர்ந்த? ஆம்பளை பிள்ளையாட வாய் அடிச்சிட்டு திருச்சி அடி. எத்தனை ஆளை வித்து படிக்க வச்சதுக்கு இப்படி தரலையா வந்து நிக்கிறேடி. இல்லம்மா, நான் நல்லா எழுதியிருக்கேன்மா. நிஜமா நான் நல்லா எழுதியிருக்கேன் அங்கிள். உமா, மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல தெரியுமா? பாரு அக்டோபர்லயோ நவம்பர்லயோ மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். இல்ல அங்கிள், நான் நல்லா தான் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். should take it sportively. Okay? இனிமே நான் எதுக்காக உயிர் வாழணும்? என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அம்மா, உங்க ஆசை என்னால நிறைவேற்ற முடியலம்மா. நான்
ஃபெயில் ஆயிட்டேம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் போறேம்மா. உமா, 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 இந்த பக்கம் யாராவது பொண்ணு போறது பாத்தீங்களா? அதுவும் அந்த பக்கம் போறாங்க சார். உமா, உமா, வேண்டாம், 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 உமா, உமா. அம்மா, உமா எங்க தம்பி? உமா ஏன் பார்க்க கூடாது? ஐயோ, எனக்கு அவளை பார்க்கணும். என்ன அசுவமாக்கு? உமா நம்மளை விட்டு போயிட்டா. நீ பண்ண தப்புனால தான் ஃபெயில் ஆட்டோன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாடா. சார், நாங்க சன் டிவி, ராஜ் டிவில இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்கோம். சொல்லுங்க சார். இங்க உமாங்கிறது உமா. சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? என்ன நடந்தது? ஃபெயில் ஆனதுனால அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா. சார், உமா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள இன்டர்வியூ எடுக்க தான் நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? சார், நேத்துக்குள்ள டிவி நியூஸ்ல சொன்னாங்களே சார். நியூஸ்ல சொன்னாங்களா? நேத்து ஈவினிங் பேப்பர் எதுலயும் நம்பரே வரலையே. இன்னைக்கு தினத்தந்தியில கூட நியூஸ் வந்திருக்கேன் சார். Shit. ஏய், மொட்டிக்கோஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பாஸ் ஆயிட்டேடா. பாஸ் மட்டும் இல்ல, ரேங்க்
ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க். உன்னை பேட்டி எடுக்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. ஏன் அவசரப்பட்டுட்ட? நீ பாஸ் ஆயிட்ட, நாங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டோம்டா. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன் அவசரப்பட்டுட்ட? வாய்! ஐயோ உமா நல்லா தானே இருந்தா, என்னாச்சு? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? ஃபெயில் ஆயிட்டதா நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா உமா. உமா நீ தான் பாஸ் ஆயிட்டே உமா. உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தோமே. ஏன் உமா இப்படி பண்ணிட்ட? டேய், நீ ஏடா இங்க வந்த? உமா சாவு காரணமே நீ தான்டா. நீங்க நின்னா பணம் கூட வைக்காதடா. டேய் போடா. துக்க விசாரிக்க வந்திருக்கேடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. டேய் போடா. அநியாயமா அவளை கொலை பண்ணிட்டேடா. போடா. என்ன சொல்ற? சார், உமாவை பழி வாங்கணுன்றதுக்காக அவ பாஸ் ஆயிருக்கும், இவன் பத்திரிக்கைன்றதுனால அவ ரிசல்ட் நம்பர் எடுத்துட்டான் சார். உமா சாவு காரணம் இவன் தான் சார். டேய் போடா. போடா டேய். ஏய், ஏன் அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? சாரி. அந்த சாரி நான் சொல்றேன். அவளுடைய உயிர் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியுமா உன்னால? அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்டா. அநியாயமா அவளை கொன்னுட்டியேடா. டேய், நான் யாரோட போய் தெரியுமா உனக்கு? டேய். ஏய், ஏய். ஏன் அப்படி பண்ண? அம்மா அம்மா உமா சார், வெல்கம் மிஸ்டர் பிரகாஷ். ஒரு யங் ஐபிஎஸ் ஆபீசர் இந்த ஜெயில் சூப்பரண்டா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய சாதனைகள் பண்ணணும், விருதுகள் வாங்கணும். என்னோட வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க வாழ்த்துக்களுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி சார். ஜஸ்ட் 1 day 24 hours. ஏன்னா ஒரு நாள் முதல்வன் மாதிரி நான் ஒரு நாள் ஐபிஎஸ். அது எனக்காக இல்ல, எங்க அப்பா ஆசைக்காக. அப்பா கரெக்டா டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன், ஈவினிங் ரிசைன் பண்ணிடுவேன். ஓகே? ரொம்ப வேடிக்கை பேசுறீங்க. நான் ரிலீவ் வரதுக்கு முன்னாடி ஜெயில் ரெக்கார்ட்ஸ் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அலெக்ஸ். எஸ் சார். சார், இந்த ஜெயிலில் இருக்க கைதிகளோட மொத்த எண்ணிக்கை, இந்த ஜெயிலில் இருக்கிற மொத்த கைதிகள் 1052 பேர். அதுல ஆயுள் தண்டனை கைதிகள் 260, குண்டா சாக்ல 430, ரேப் கேஸ்ல 120, அட்டெம்ப்ட் டு மர்டர் 210, மீதி 32 பேர். அவங்களோட ரெக்கார்ட்ஸ் தெரிஞ்சு போனதுனால அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் சீக்கிரட்டா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. என்ன இது? குறைச்சிருங்க சார். டெலிவரிக்கு முன்னாடி குறைச்சிடு. Yes, sir. டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது. எஸ் சார். ஒரு சிகரெட் வச்சிருக்கீங்களா? பழக்கம் இல்லை சார். பழக்கம் இல்லையா சார்? என்ன இது? பாக்கெட்ல என்ன வச்சிருங்க? எடுங்க. எடு. ஜெயிலுக்குள்ளேயே வியாபாரமா? உன்ன சொல்லி குட்டுறான்ல, எம்பி எம்எல்ஏக்களே விசிட் கடை வச்சிருக்காங்க. இத பாருங்கயா, இன்னைக்கு ஒரு நாள் கடையை மூடிடுறீங்களா? மன்னிச்சிருங்க சார். உங்க தயவுல நான் வேலை செஞ்சுதான் இருக்கேன். எஸ் சார். ஓடிங்க. வணக்கம் பெரியவரே. எத்தனை வருஷம் சர்வீஸ்? 35 years சார். யாபா
2 ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. சாரு ரைட்டர் சார். வணக்கம் ஐயா. நீங்க எழுதிய கேஸ் எல்லாம் தொடர்கதையா எழுதிருந்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு வந்திருக்கும். ஏன்னா கற்பனையோட எழுதி ஒருத்தனுடைய தலையெழுத்த மாத்திர தகுதி பிரம்மாவை கடத்தது உங்களுக்கு தான் இருக்கு. பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. என்ன பெரியவரை இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? தம்பி உங்களை பார்த்தா என் பிள்ளை மாதிரி இருக்குது. போடா அப்பா. ஒரு அப்பன் தொல்லை தாங்க முடியாமையே 24 மணி நேரம் ஜெயில இருக்க. இவன் ஒரு டூப்ளிகேட் அப்பா. ஏயா காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? விட்டா காக்காவிய தேசிய பறவை ஆக்கிடுவாங்க போல இருக்க. ஐம்பத்தஞ்சு 56 57 58 59 60 அப்பா 6 மணி. அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். ஒரு நாள் ஐபிஎஸ் ஆயிட்டு முடிஞ்சு போச்சு. என்ஜாய் லைஃப் அண்ட் ரிசைன். ஜக ஜக ஜாங். Dear sir, I am forced to resign due to my personal. அப்பா நான் ரிசைன் பண்ண மாட்டேன். பங்காளி வரான். நிறைய வேலை இருக்கும் போல இருக்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சார் பிரகாஷ், சூர்யா, நான் உன்னை இந்த கோரத்தில் எதிர்பார்க்கல. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கல. சூர்யா என்னாச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சு சூர்யா? Come on, tell me. சூர்யா, இன்ஸ்பெக்டர் என்ன நடந்தது? இவனை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? சார், உமான்ற பொண்ணோட +2 ரிசல்ட்டை மாத்தி பிரிண்ட் பண்ணதுக்காக பத்திரிகை அதிபர் மாதவனோட பையனை இந்த சூர்யா அடிச்சு கொன்னுட்டான் சார். மர்டர் கேஸா? சார், கோயம்புத்தூர் கோர்ட் 307 செக்ஷன்ல இவனை ரிமாண்ட் பண்ணிருக்கு சார். கோயம்புத்தூர் ஜெயில்ல கைதிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இவனை மெட்ராஸ் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க சார். What nonsense are you speaking? No, நான் நம்ப மாட்டேன். இவன் ஒரு பொறுப்புள்ள ஐஏஎஸ் ஆபீசர்யா, என் உயிர் நண்பன். சூர்யா, just a minute please. Please. எஸ் சார். சூர்யா, don't worry. என் அப்பா ஆசைக்காக நான் ஒரு நாள் டியூட்டி பார்த்தேன். ஆனா நீ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த போஸ்ட்டை விட மாட்டேன். என்கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, இந்த போஸ்ட் இருக்கு. இதை வச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். Don't worry friend.